இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் பாலக்கீரை பைத்தம்பருப்பு வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி தோசையோட ரைஸோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பாலக்கீரையை நம்ம காம்பு எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதே போல் வெங்காயத்தை நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாசிப்பருப்பை ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துன்னு வந்துடலாங்க. 2 தக்காளி அரிஞ்சு வச்சிடலாங்க. நம்ம இன்றைக்கி மண் பாத்திரத்தில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் கட் பண்ணி வந்துடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேஸ் மேலே மண் பாத்திரம் வச்சுட்டேங்க. மண் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. இப்போ தாங்க நம்ம கேஸை பற்ற வைக்கணும். ஏன்னா நம்ம கேஸை பற்ற வச்சுட்டு மண் பாத்திரம் வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றினோம்னா மண் பாத்திரம் விரிசல் விட்டுடுங்க. அதனால் தாங்க கேஸ் ஆன் பண்ண போகிறேன். எண்ணெய் சூடாகட்டுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. நம்ம கடுகு பொரியட்டுங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது, சீரகம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல்லு நசுக்கிடலாங்க. நசுக்கிட்டு போடணுங்க. நம்ம 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதுவும் போட்டுடலாங்க. நம்ம 2 பச்சை மிளகாங்க, அதையும் போட்டுடலாங்க. நம்ம பூண்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடணுங்க. இப்போது நான் கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நாங்கள் அரிஞ்சு வச்ச 2 தக்காளிங்க, நான் சின்ன சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க. அதனால் 2 போடுறேன். அதுவும் நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிடலாங்க. அதே போல் இந்த மாதிரி கரண்டி போட்டாலும் மண் பாத்திரம் நம்மளுக்கு கிராக் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. நம்ம போட்டு நல்லா கடாயில் நம்ம கலக்குவோம் பாருங்கள், அந்த மாதிரிலாம் கலக்கக்கூடாதுங்க. பக்குவமாக கலக்கணுங்க. அப்படியே மொல்லமாக கலக்கணும். மண் பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றினா அப்படியே இருக்குங்க. எண்ணெய் அப்படியே நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க ஊற்றணும். பாருங்கள், நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் மண் பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம குக்கர்லேயோ கடாயிலையோ செய்கிறதோட டேஸ்ட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா வதங்கட்டுங்க. நீங்கள் கீரை மாதிரி பொரியல் அது மாதிரிலாம் செய்யும்போது மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்மளுக்கு உடம்புக்கும் ஹெல்த்திங்க. ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரையை கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டு நல்லா பாருங்கள், நம்ம கீரையை கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள், அது போட்டுடலாங்க. கீரை பார்க்குறதுக்கு நம்ம நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க. வதங்குச்சுன்னா கம்மியாக இருக்குங்க. நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு ஒரு விசில் வச்சு வேக வச்சோம் பாருங்கள். பருப்பு ஒரு விசில் வச்சு வேக வச்சது நம்ம அப்படியே ஊற்றிடலாங்க. ஒரு கொதி வரட்டுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க. கொஞ்சம், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம், பச்சை மிளகா போட்டுக்கிறோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க. நம்ம ஏற்கனவே பாசிப்பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள்தூள் போட்டு தாங்க வேக வச்சுக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் போட்டுடலாங்க. கொஞ்சமாக போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம சீரகம் போட்டு தாளிச்சுங்க. நீங்கள் வேணால் சீரகத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி போடல சீரகத்தூள். நல்லா கலக்கி விட்டு நல்லா இந்த கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வரட்டுங்க. இந்த மிளகா நெடியெலாம் போயிடணுங்க. நம்மளுக்கு
உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா வேணால் கூட உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கீரைக்கு வந்து உப்பு வந்து நிறைய எடுக்காதுங்க. அதனால் இப்போ நல்லா கொதி வந்து நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதிக்குதுங்க. கீரையும் வெந்துடுச்சு, பாசிப்பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி வச்சுக்கணுங்க. பாருங்கள், தேங்காய் துருவி வச்சுக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம போட்டு இந்த தேங்காய் வந்து பச்சை வாசனை போகணுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆயிடுச்சுங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாதத்தோட, சப்பாத்தியோட, தோசையோடு கூட சாப்பிட்லாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இது வந்து நல்லா கொச்சினே இருக்குங்க. ஏன்னா மண் பாத்திரம் சூடுங்க, அதனால் கொச்சினே இருக்குங்க. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம மண் பாத்திரத்திலே வச்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதனால் நான் வந்து மண் பாத்திரத்திலே தாங்க வைக்க போகிறேன். இந்த குழம்பு எது செஞ்சாலும் நான் மண் பாத்திரத்திலே அப்படியே வச்சுருவேங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றுறதில்ல. ஏன்னா வந்து மண் பாத்திரத்திலே இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பாத்திரத்தில் செய்கிறதுக்கும் மண் பாட்டில் செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.